எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குக்கிங் வீடியோ. பிரெட் அல்வா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பிரெட் ஸ்லைஸ் 4 நம்பர், நெய் 100 மில்லி, முந்திரி பருப்பு 50 கிராம், தண்ணி 200 மில்லி, சர்க்கரை 200 கிராம், பால் 100 மில்லி. முதல் பிரெட் ஸ்லைஸ் எடுத்து அதில் ஓரத்தில் இருக்கிற ப்ரௌன் கலர் பார்ட் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கங்க. இது கட் பண்ணாமலும் செய்யலாம். செய்தால் அல்வா வந்து டார்க் கலராக வரும். அது உங்கள் விருப்பம்தான். சின்ன பீஸாக கட் பண்ணால் நெய் கொஞ்சமாக செலவாகும். பெரிய பீஸாக கட் பண்ணால் ஃப்ரை பண்ணுறதுக்கு நிறைய நெய் செலவாகும். அதனால் சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறோம். ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் 6 இல்லைன்னா 7 ஸ்பூன் நெய்யை ஊற்றுங்க. நெய் லேசாக சூடானதும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை போட்டு மீடியம் ஃப்ளேமில் லேசாக ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். முந்திரி பருப்பு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறினதுக்கப்புறம் அதை தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பிறகு அதே நெய்யில் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் ஸ்லைஸில் பாதியை போடுங்க. நெய் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த அளவு போடுங்க. நாம் டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறோம். அதுவே போதும். இந்த அளவுக்கு போட்டு அதே மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பை வச்சு மெதுவாக அதை பிரெட் ஸ்லைஸ் எல்லாம் இதே போல் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்ததுக்கப்புறம் அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி மீதி இருக்கிற பிரெட் துண்டுகளை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சர்க்கரை 200 கிராம் வெயிட் போட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ இன்னொரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சு அதில் 200 கிராம் சர்க்கரையை போட்டு அதில் 200 மில்லி தண்ணியை ஊற்றிடுங்க. ஊற்றி லேசாக கிண்டிட்டு அடுப்பை ஆன் பண்ணுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த சுகர் சிரப் வந்து ஹீட் ஆகட்டும். மீடியம் ஹீட்லேயே தான் இருக்கணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அது லேசாக தொட்டு பார்த்தா பிசு பிசுன்னு வர்ற பதத்துக்கு வந்த உடனே கிட்டத்தட்ட 5 நிமிஷம் ஆகும். கொதிச்சு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அதில் நம்ம வெட்டி வச்சிருக்கிற பிரெட் துண்டுகளை உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பிரெட் துண்டு மொத்தமும் இந்த சர்க்கரை பாகை வந்து மொத்தமாக இழுத்துக்கிற அளவுக்கு பிரெட் துண்டுகளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ரொட்டி துண்டு எல்லாமே அந்த சுகர் சிரப்பை வந்து உள்ளே இழுத்துக்கும். மிதமான சூட்லேயே 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு அது மொத்தமாக சாஃப்ட் ஆகிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற 100 ml பாலை அடுப்புல வச்சு அதை 50 மில்லியா சுருங்குற அளவுக்கு நல்லா காய்ச்சி வச்சுக்கணும். இப்போ ரொட்டி தூள் மொத்தமும் சர்க்கரை பாகுல சரியான பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம்
நம்ம சுண்டை காய்ச்சி வச்சுருக்கிற பாலை அதில் ஊற்றிடுங்க. ஊற்றி நிறைய நேரம் கிண்ட வேண்டியதில்லை. லேசாக கிண்டி விட்டு அது எல்லாம் மொத்தமாக கலக்கிற வரைக்கும் பார்த்துக்குங்க. இப்போ நல்ல கலர் கிடைக்கும். ரொட்டி துண்டுகள் வந்து கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. கடைசி எல்லாம் ரெடியாக வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை அது மேலே தூவி லேசாக ஒரு கிளறி விடுங்க. அருமையான கலரில் நல்ல சுவையான பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.